பொதுவாகவே மாடு ஆடு வைத்திருக்கக்கூடியவர்கள், ஒட்டக மந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடு பொட்டக்குடி போட வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார்கள். மாடு பொட்டக்குட்டியை போட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஒட்டகம் அது பொட்டை பெண் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். காரணம், அதிலே வருமானம் இருக்கிறது. அதை விற்றால் அதனால் இன்னும் பல குட்டிகள் நிறைய வரும். இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகத்திலே மனிதன் கூட பெண் பிள்ளைகளை ஈண்டெடுப்பதற்கு பிரியப்படுகிறான், ஆனால் தான் பெற்ற குழந்தை பெண் குழந்தையை அழிப்பதற்கு முயற்சிக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அறிவியல் ரீதியாக அறிவியலுடைய வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நாம் நிறைய ஸ்கேன்களை போட்டு பெண் குழந்தை இருந்தால் கருவிலேயே அழித்து விடுவது மிக திறமை என்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். நாளை மறுமையிலே அந்த குழந்தைகள் நமக்கு எதிரிகளாக வந்து நிற்பார்கள். அது விழுகட்டிகளாக இருந்தாலும் சரி, இரத்த கட்டிகளாக இருந்தாலும் சரி, எலும்பு துண்டுகளாக இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள்.